மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றார் நரேந்திர மோடி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मैं नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிதின் கட்கரி, பியூஷ் கோயல் ஆகியோர் மீண்டும் அமைச்சர்களாக பதவியேற்பு. கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த குமாரசாமி உள்ளிட்ட 11 பேருக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு. நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் ஆகியோர் மீண்டும் கேபினெட் அமைச்சர்களாக பதவியேற்றனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த எல் முருகன் மீண்டும் இணை அமைச்சரானார். பிரதமராக பதவியேற்ற மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. ஜனநாயகத்தை பாதுகாப்பீர்கள் என்று நம்புவதாக சமூக வலைதளத்தில் பதிவு. மோடி பிரதமராக பதவியேற்பதற்கு முன்பே கூட்டணியில் அதிருப்தி வெடித்ததால் பரபரப்பு. பாஜக வழங்க முன்வந்த இணையமைச்சர் பதவியை நிராகரிப்பதாக அஜித் பவார் கட்சி அதிரடி அறிவிப்பு. கோடை விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் பள்ளிகள் திறப்பு. முதல் நாளிலேயே நோட்டு புத்தகங்கள் வழங்க பள்ளிக் கல்வித்துறை ஏற்பாடு. சென்னையின் புறநகரான சிங்கப்பெருமாள் கோவிலில் போக்குவரத்து பாதிப்பு. விடுமுறை முடிந்து ஏராளமானோர் ஒரே நேரத்தில் திரும்பியதால் வாகன நெரிசல். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி அபாரம். பாகிஸ்தான் அணியை 6 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.